அட்டென்ஷன் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம் அப்படின்னு நான் இதை சொல்லி முடியிறப்போ உங்களுக்கு ரொம்ப தோணும். நம்மளுடைய கவனத்தை எந்த அளவு மற்றவங்கலாம் காசாக்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அட்டென்ஷன் அப்படிங்கிற அந்த விஷயம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ங்க. நீங்கள் ஃபோனை எடுங்க, நீங்கள் எதுக்கு அட்டென்ஷன் கொடுக்குறீங்களோ அதை தான் அது காட்டும். ஸோ நீங்கள் என்ன செய்கிறீங்க, உங்களுக்கே தெரியாமல் டிஸ்ட்ராக்ட் ஆகிடுறீங்க. நீங்கள் சும்மா கொஞ்சம் இருக்கிறோமே, ஏதாவது கொஞ்சம் டைம் போகலை, பொழுது போகலை அப்படின்னு தான் நம்ம ஃபோன் எடுத்து பார்ப்போம். ஆனால் பார்த்துக்கிட்டே இருக்க நம்முடைய அட்டென்ஷனை அது புரிஞ்சுக்கிட்டு நமக்கு தேவையானதை கொடுக்க தோங்கிடும். ஸோ நம்ம டைம் அதில் ஃபுல்லாக வேஸ்ட் பண்ண தோங்கிடுவோம். ஆனால் குறிப்பிட்ட சோஷியல் மீடியாவோ இல்லாட்டி ஏதோ ஒரு அட்டோ நம்ம பார்க்குற விஷயம் அவங்க காசு தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அட்டென்ஷன் காசு ஆகிருச்சு, நமக்கு வேஸ்ட் ஆகிருச்சு. பீப்புள் ஆர் மேக்கிங் மணி ஆன் யுவர் அட்டென்ஷன். உங்களுடைய கவனத்தில் மற்றவங்க காசு சம்பாதிக்கிறாங்க. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஒரு ட்ரெஸ் கடைக்கு போனாலும் சரி, நமக்கு விருப்பமான ஒரு விஷயத்தை நம்ம வாங்க போனாலும் சரி, நம்ம சாப்பிட போனாலும், எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்மளுடைய அட்டென்ஷன் கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த கனெக்ஷனை சரியாக புரிஞ்சு நம்ம அட்டென்ஷனை காசாக்குறாங்க. அதாவது நம்ம இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது இந்த அட்டென்ஷன் எக்கானமி வேர்ல்டில், அதாவது நம்ம கவனத்தை ஈர்க்கிற பொருளாதார முறையில தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், சிக்கிக்கிட்டு இருக்கிறோம், சிறப்பட்டு கிடக்கிறோம். இன்னும் புரியுற மாதிரி தெளிவாக சொல்ல போனால் நம்மளுடைய அட்டென்ஷனை யாரோ களவாடிட்டாங்க. ரொம்ப கவலையான விஷயம் என்னன்னா, உலகத்தில் அதிகமானவங்க இந்த அட்டென்ஷன்ல சிக்கி தவிக்கிறாங்க. அதனால இது எல்லாருக்கும் தெரியப்படுத்தி ஆகணும். நம்ம இதுல இருந்து வெளியே வரணும். இதை ரியலைஸ் பண்ணி என்னைக்கு நம்ம அட்டென்ஷனை நமக்கு தேவையான ஒரு விஷயத்துக்கு போடுறோமோ அன்னைக்கு நம்ம ஜெயிக்கிறோங்க. ஸோ ஹேவ் அ கண்ட்ரோல் ஆன் யுவர் அட்டென்ஷன். உங்களுடைய அட்டென்ஷனை நீங்க கட்டுப்படுத்த பழகி